இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே, மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா, நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே, சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே, பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா, கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா, எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. இல்ல மல்லி, நீ உங்க அக்காவுக்கு சொல்லக்கூடாதா? அவங்கள எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியாது? நான் உங்களை தேடிட்டு வந்தா கண்ணிலே பட மாட்டேங்கிறாங்க. நீயாவது உங்க அக்கா எங்க இருக்காங்கன்னு சொல்ல. எனக்கு தெரியாது, அக்கா எதுவும் என்கிட்ட சொல்லல. அப்போ உங்க அக்கா கோயிலுக்கு எப்பெல்லாம் வருவாங்க? இனிமேல் எதுவும் பேச மாட்டேங்கிற, தூக்கம் வருதா? ஏய் மல்லி, கார்ல இருக்கிறது நாம 2 பேர் மட்டும்தான். இப்படி நீ பேசாமலே வந்தா எப்படி சொல்லு? இப்போ என்ன பேசுனாங்கறீங்க? சரி பரவாயில்ல விடு. இல்ல மல்லி, நான் ரொம்ப நேரமா உங்க அக்காவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, அவங்கள பத்தி எதுவும் சொல்லாம என்ன பேசுறதுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதான் சொன்னேன்ல, அக்காவை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அன்னைக்கு வந்தவங்க தான், அதுக்கப்புறம் வரவே இல்லை. எனக்கு அவங்கள பத்தி அவ்வளவுதான் தெரியும். மல்லி, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இங்கதான் வலது பக்கம் போங்க. உங்க பாட்டி வீட்டுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் கொஞ்ச தூரம், அவ்வளவுதான். வீடு சீக்கிரம் வந்துரும். என்னுடைய எதிரி அந்த இடத்துக்கு வரான். அவன் வரத்துக்குள்ள அந்த இடத்துக்கு நான் போயாகணும். காரை இடது பக்கம் திருப்புங்க. சரி. என்னது, இந்த காட்டுக்குள்ளேயே உங்க பாட்டி இருக்காங்க? ஆமா. இன்னைக்கு ஒரு எதிரி அழிஞ்சு போறான். அவனை பலி கொடுத்து எங்க அப்பாவோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறேன். அமிர்தா மறுபடியும் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்புறம் ஏன் இவ்வளவு கவலைப்படுற சரோஜா? உண்மையை சொல்லணும்னா எனக்கும் இப்ப அப்படிதாம்மா தோணுது. பாவம் சரோஜா, எவ்வளவு பூஜை பண்ணிருப்பா, எவ்வளவு விரதம் இருந்திருப்பா. ஆசாசியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அவ பொண்ணா இருந்தாலும் குழந்தை மனசுடையவ. விடுமா சரோஜா, பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு ஆசைப்பட்டா ஆண்டவன் நிறைவேற்றாம இருப்பானா? எல்லாரும் அதுதான் சொல்றாங்க. அவ நிச்சயம் திரும்பி வருவா. கவலைப்படுறதை விட்டுட்டு ஆக வேண்டியதை பாரு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னது? இதான் நல்ல நேரம். என்னமோ படிச்சுட்டு கிழிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாலும் உன்னோட புள்ள, அவனை வர சொல்லு. இப்பவா? ஆமா ராஜி, இப்பதான். இது நல்ல நேரம். இந்த வீட்டுக்குள்ள வந்த நம்ம எதிரி போயிட்டான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவனை கூப்பிடுறேன். அவ இங்க இருக்கும்போது அவனை கூப்பிட தேவையில்லை. ஏன் சொல்ற? ஏன் சொல்றேன்னா, அப்பன மாதிரியே புள்ளைக்கும் ஸ்டடி மைண்ட் இல்ல. வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்து அவன் தடுமாறிட்டா. அவனுக்கு அப்படியே உங்க புத்தி தானே இருக்கு. ஸ்ரீராமச்சந்திரன் இல்லையே அவன். என் புருஷன் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன?
நிறுத்துறியா? ஏதோ பேசுறேன்னு சொல்லி விட்டா கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மரியாதையும் கெடுத்துருவ போல இருக்கேன். அது சரி, இந்த அமிர்தா யாரு? எங்கிருந்து வந்தா? அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது இவங்க சொன்ன கதெல்லாம் உண்மைதானா, இல்ல இவங்களை ஏமாத்திட்டு அவளா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாளா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல லைட்டா சந்தேகம் வருது. சந்தேகமா? ஆமா ராஜி, அது அந்த பொண்ணு எல்லார்கிட்டயும் சகஜமா பேசி பார்த்திருக்கியா? இல்ல. ஒரு தடவையாவது யார்கிட்டயாவது சிரிச்சு பேசியிருக்காளா? இல்ல. எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டிருக்காளா? அதுவும் இல்ல. மந்திரவாதிகளுக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு என்ன கேட்டா அவ மனுஷியே இல்லைன்னு சொல்லுவேன். பின்ன பேய்ங்கிறீங்களா? அதான் ஏற்கனவே நம்ம வீட்டுல ஒரு பேய் இருக்குல்ல. சும்மா இருக்கியா? இந்த பொண்ணு நைட் ஆச்சுன்னா எங்கேயோ காணாம போயிடுறா. திடுதிப்புன்னு காணாம போயிடுறா. ஏன் இன்னைக்கே எடுத்துக்கோ, ஏன் எங்க போனாலும் யாருக்குமே தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது இது மேல ஒரு சின்ன கண்ணு வைக்கணும்னு உனக்கே தோணல? உண்மைதாங்க. சரி வாங்க, அவளுக்கு ஆறுதல் சொல்ற நாடகத்தை தொடரலாம். விக்ரம், இவ்ளோ நேரம் அந்த பொண்ணு திரும்பி வரலன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் நல்லதுன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என் பொண்ணு நிச்சயம் திரும்பி வந்துருவா. இந்த இடம், இந்த பாதையை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது. அது எப்படி பார்த்திருக்க முடியும்? நீங்களாம் துர்காபுரத்துல தானே இருக்கீங்க. இவ்வளவு தூரம் நீங்க ஏன் வர போறீங்க? அது அப்படி இல்ல மல்லி. என் கனவுல அடிக்கடி உங்க அக்கா வருவாங்க. அப்பெல்லாம் அவங்கள தேடிக்கிட்டே நான் இங்க வந்துருவேன். தேவையில்லாம பேச்சு அதிகமாகுது. நான் சீக்கிரமா அங்க போகணும். ஏன் இவ்வளவு மெதுவா போறீங்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. உங்க அக்கா அமிர்தாவோட குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அக்காவோட குரலா? அக்கா எப்படி இங்க வர போறாங்க? உங்களுக்கு மனப்பிரமை ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இருக்கலாம் மல்லி. நீ பேசினா கூட உங்க அக்கா அமிர்தா பேசுன மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு என் மனசுக்குள்ள நினைச்சிட்டாங்க அவங்க. நீயாவது அவங்க கிட்ட அர்ஜுனனாவை ரொம்ப வெறுப்பேத்தாதீங்கன்னு சொல்லக்கூடாதா? ஒரு வேளை நாளைக்கு உங்க அக்காவை பார்த்தா என்னை பத்தி நீ சொல்றியா? மல்லி, 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 மல்லி எங்க போன? மல்லி, மல்லி ஏதாவது பேசு.
பயமுறுத்துற நாகராஜாவை இன்னைக்கு நான் கொளுத்திட்டேன்னா அது அவனுக்கு முக்தி கொடுத்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் என்னைக்குமே அவன் என்ன வந்து பயமுறுத்த மாட்டான். அதுக்கப்புறம் நாகமணி நிரந்தரமா எனக்கு சொந்தமாயிடும். அதுக்கு உரிமை கொண்டாட யாரும் வர முடியாது. நான் இருக்கேன். எங்க அப்பாவோட சாவுக்கு காரணமான உன்னை விட மாட்டேன். வாடா, வா. உன்னுடைய சாவு ஏன் கையால. வாடா, வா. காத்துக்கிட்டு இருக்கு உன்னோட மரணம். இல்லக்கா, அர்ஜுன் எங்க இருக்கான்னு இன்னும் எதுவும் தெரியல. அத்தை இதுவரைக்கும் எதுவும் கேட்கல, அதனால தப்பிச்சோம். எனக்கும் வெறுத்தே போயிடுச்சு தெரியுமா? எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். ரொம்ப சீரியஸா ஏதாவது சொன்னா காமெடி பண்றான். அவன் என்ன சின்ன குழந்தையா வீட்டுல கட்டி போட்டு வைக்கிறதுக்கு? நானும் எல்லா விதத்திலையும் சொல்லி சொல்லி சோர்ந்து போயிட்டேன். ராத்திரி பகல் இல்லாம சும்மா அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேல அவனுக்கு எப்படி புத்தி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு அமாவாசை வேற. கருணா, அர்ஜுன் எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? இல்லையே. வருவான், விடுங்கம்மா. ஏன் அவனை பத்தி இப்படி கவலைப்படுறீங்க? அவன் எனக்கு தெரியாம என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தோணுது? அது அத்தை, மாமாவை எங்கேயும் காணோம். வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். பாட்டி என்ன பண்றாங்கன்னு பாத்தியா? இல்ல. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏ, அர்ஜுனை காணுமா? கொஞ்சம் மெதுவா பேசேன். ஏன் இப்படி சத்தம் போடுறேன்? பாட்டி காதுல விழுந்தா கஷ்டமாயிடும். அத்தை, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சில விஷயங்களை இப்படி மூடி மறைக்கிறது பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க மனசு இன்னும் வேதனைப்படாதா? வேதனை படுந்தா இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்க்கலாமே. அப்பாவும் பிள்ளையும் வீட்டுக்கு வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அமாவாசை நேரத்துல எங்கேயும் வெளியில போக கூடாது நான் எத்தனையோ வாட்டி அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டேன். ஆனா என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். என் கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்லிக்கிறது? என்னது இங்க பார்த்தாலும் ஒரே பாம்புகளா தெரியுது. என்னமோ விசித்திரமா இருக்கேங்க. இது என்ன இங்க தூண் இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல யாரும் இருந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்த பார்த்தா அப்படி தெரியலையே. அங்க என்னமோ இருக்கே. பாம்பு. உயிரோட இல்ல போல இருக்கு. செத்து எவ்வளவு நாள் ஆயிருக்கும் தெரியலையே. இதை பார்க்கும்போது செத்து பல வருஷங்கள் ஆன மாதிரி தெரியும். ஒரு
10 வருஷமாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இத்தனை வருஷமா இது இப்படியே இருக்கா? கொஞ்சம் கூட கெட்டு போகவே இல்லை. விசித்திரமான பாம்பா இருக்கே இது. நான் பாம்புகளை பத்தி படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனையோ பாம்புகளை பத்தி ரீசர்ச் எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா இந்த மாதிரி பாம்பை நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இதை வச்சுக்கிட்டு வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? ரிசர்ச் பண்ண முடியுமா? இதை என் கூட நான் எடுத்துட்டு போயிட்டா? இங்க தானே வச்சிருப்பேன். நிறைய செடி கொடின்னு வளர்ந்ததுனால கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? இங்க மரம் செடி கொடி எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. நாகராஜனுடைய உடல் இங்கதான் எங்கேயாவது இருக்கு. இந்த இடத்தை எரிச்சிட்டா. நாகராஜனுடைய உடல் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இந்த இடத்தை எரிச்சிட்டா. நாகராஜனுடைய உடல் எங்க இருந்தாலும் அது எரிஞ்சு போயிடும்ல. எனக்கும் அதுதானே வேணும். முடிஞ்சு போச்சு. நாகராஜனுடைய உடல் அப்படியே எரிஞ்சு போயிடும். இனிமே நாகராஜன் என் கனவுல வந்து தொந்தரவு பண்ண மாட்டான். நாகப்படி இப்போ மொத்தம் எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான். நெருப்பு. இதை யாரு கொளுத்துனாங்க? இங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கு எங்க அப்பா அம்மா எப்பயும் பூஜை பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு யார் வந்துட்டு போனாங்க? யாரு? இவன் தான் நெருப்பை கொளுத்து விட்டுருப்பான். அப்படின்னா இவன் தான் என்னோட எதிரியா இருக்கணும். எங்க அப்பாவை கொண்டது நிச்சயமா இவனா தான் இருக்கணும். உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு அவனுக்கு முடிவு கட்டுறேன்.